நீ ஆக்சுவலி கவனிச்சான்னு தெரியல, கில் விக்கெட் எடுக்கும்போது டக்குனு கேமரா வந்து அந்த கில் அவுட் ஆயிட்டு பேன் பண்ணுவாங்க. பேன் பண்ணும்போது ஹர்திக் பாண்டியா அங்க இருந்து வந்து குத்து 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 குத்துன்னு குத்துவாரு ஏதோ லைக் வந்து அது மேபி அவர் பிளானா கூட இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு. பட் நீ இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தேடா அந்த நீ சொன்னல எனர்ஜின்னு சொன்னல, பும்ரா எடுத்த ஃபர்ஸ்ட் விக்கெட்ல இருந்து கடைசி விக்கெட் போற வரைக்கும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஓடிக்கொண்டிருந்த வான்குட்டி உண்மையிலேயே வந்து ஹர்திக் பாண்டியா தான். நான் பாத்துக்கிட்டே இருந்தேன், காட்டிட்டே இருந்தான் கேமரால. அவன் வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு. கிவ் கிரெடிட் டு ஹர்திக் பாண்டியா கம்ப்ளீட்டா நான் கொடுப்பேன். பிகாஸ் ஹர்திக் பாண்டியா கரெக்டான டைம்ல ஸ்டாப் ஆயிட்டாரு. பும்ராக்கு 2 ஓவர் யூஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் பும்ரா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கரெக்டா வந்து சேஞ்ச் ஆஃப் போலரா கிறிஸ் பக்கத்துக்கு வந்து கொடுத்து அவரு சூப்பரான ஸ்டார்ட் தான். அவங்க 2 பேரும் நல்லா போட்டு கொடுத்துட்டாங்க. என்ன ஹர்திக் கொஞ்சம் லீக் ஆயிடுச்சு ரன்ஸ், அதை வந்து ஸ்டாப் பண்ண ஒரு போலர் அப்படின்றப்போ கிறிஸ் பகத் வந்து சூப்பரா வந்து அதே குட் லென்த்ல சூப்பரா போட்டு இப்போ ஸ்கோர் போர்டு எடுத்து பார்த்தனா வந்து விக்கெட் எடுக்கலையே கிறிஸ் பகத், சுமாரா போட்டுருப்பாரு அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. நீங்க அந்த ஓவர் நினைச்சு பாருங்களேன். ஒருவேளை கிறிஸ் பகத் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து கொஞ்சம் வேவியாடா போட்டு ஒரு 20 ரன் கொடுத்திருந்தாருன்னா மேட்சே மாறி இருக்கும். குஜராத் டைட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 6 ரன் தான் கொடுத்தாரு. ஒரு பவுண்டரியும் போச்சு அந்த ஓவர்ல. ஒன்லி 6 ரன்ஸ் டர்ன் தி மேட்ச் பை ஹிஸ் சைட். அப்படி சொன்ன மாதிரி அஸ்வினி குமார் ஓவர் அந்த கடைசி ஓவர் ஆஃப் தி பவர் பிளேயுமே கிறிஸ் பகத் தான் போட்டு திரும்ப ஒரு 6 ரன் 7 ரன் தான் கன்சிட் பண்ணாரு. வாட் அமேசிங் டெபியூ மேன். விக்கெட் எடுக்கல, பட் ஸ்டில் ஹி வாஸ் சோ குட்.